அண்மை செய்தி அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் உக்ரைனின் முக்கிய டீசல் சப்ளையராக இந்தியா மாறியிருக்கிறது. அண்மை செய்தி இது தொடர்பாக நமது செய்தியாளர் கவியரசனிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரி விதித்த அமெரிக்கா தற்போது ரஷ்யாவிடம் பெறும் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து உக்ரைனுக்கு டீசலாக இந்தியா அனுப்பி வருகிறது. தொடர்பான மேலும் பல தகவல்களை நமது செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம். கவியரசன் வணக்கம். ஏற்கனவே நம்ம கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம்னு சொல்லி தான் அமெரிக்கா ஒரு புறம் நமக்கு 25%லேருந்து 50% வரி விதிப்பை விதிச்சிருந்தாங்க. இப்போ அதே கச்சா எண்ணெயை சுத்திகரித்து நம்ம டீசல் ஃபார்ம்ல உக்ரைனுக்கு வழங்க இருக்கிறோம். இதை எப்படி பார்க்கறது? முக்கோணமா இருக்கு இல்லையா இந்த விவகாரம்? இது பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒன்றுத்துக்கு ஒன்று முரணாவும் இருக்குல்ல, எப்படி இதை பார்க்கறது? வணக்கம் ராகப்பிரியா. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 3 ஆண்டுகளை தாண்டி நடைபெற்று வந்து அதை தீர்த்து வைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பெரிய முயற்சியில செஞ்சுட்டு வர்றாரு. அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அப்புறம் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த விவகாரத்துல முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார்னு கூட ஜெலன்ஸ்கி சொல்லியிருந்தார். இதற்கு இடையில ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அந்த பணத்தை பயன்படுத்தி யுக்ரைன் மேல ரஷ்யா போர் கொடுக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினாரு. மேலும் இதே புகாரை முன் வச்சுதான் இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு அளவுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய நீங்கள் குறிப்பிட்டது போல சுத்திகரித்து டீசலாக இந்தியா யுக்ரைனுக்கு வழங்குகிறது அப்படின்னு நாஸ்டோ ரைனாக் இவங்க யாரு அப்படின்னா யுக்ரைன்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சந்தையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த விஷயம் வெளியில வந்திருக்கிறது. அவங்க என்ன புள்ளி விவரத்துல சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டின் ஜூலை மாதத்தில் 15.5 விழுக்காடு அளவுக்கு யுக்ரைனுக்கு இந்தியா டீசலை ஏற்றுமதி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மொத்த டீசல் பயன்பாட்டுல 15.5 விழுக்காடு இந்தியாவிடமிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, நாள்தோறும் 2700 டன் டீசலை இந்தியா யுக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இது வேறு எந்த நாட்டோடும் இந்த அளவுக்கு யுக்ரைன் டீசல் வாங்கல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான தகவல் இதே ஆண்டு இதே காலகட்டத்துல கடந்த ஆண்டுல, அதாவது 2024 ஜனவரி முதல் ஜூலை வரை இந்தியாவிடம் யுக்ரைன் வாங்கிய டீசலின் அளவு 1.9%. அதே காலத்துல இந்த வருஷத்துல பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை 10.2 விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரோமானியா, துருக்கி வழியாக கப்பல்ல டீசலை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒப்பீட்டளவுல பிற நாடுகளிடமிருந்து எவ்வளவு டீசலை யுக்ரைன் வாங்குறாங்க அப்படிங்கிற டேட்டாவும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஸ்லோவாக்கியா கிட்ட இருந்து 15% வாங்குறாங்க. அதாவது இந்தியாவிடம் வாங்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட ஸ்லோவாக்கியாவிடமும் வாங்குறாங்க. ஆனா இந்தியாவிடம் அதிகமாக இருக்கிறது. அதே போல கிரீஸ் கிட்ட இருந்து 13.5% வாங்குறாங்க. துருக்கி கிட்ட இருந்து 12.4% வாங்குறாங்க. லிதுவேனியா கிட்ட இருந்து 11.4% வாங்குறாங்க. இந்த டேட்டா எல்லாம் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுனாலதான் யுக்ரைன் மேல அவங்க போர் தொடுத்திருக்கிறாங்க, அது நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்றாங்கன்னு ட்ரம்ப் ஒரு புகாரை முன்வைத்தாரு. அதன் காரணமாகத்தான் நமக்கு அதிக வரியும் விதித்திருக்கிறார். ஆனா இப்ப யுக்ரைனுடைய டீசல் தேவைக்கு இந்தியா மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிச்சிருக்கு. இதன் மூலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லக்கூடிய புகார்ல பெரிய அளவுல உண்மை இல்லை அப்படிங்கிறது வெளிச்சமாக்கி இருப்பதாக புவிசார் அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. நீங்க கேட்ட மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இதுல பெரிய முரண் இருக்கிறதே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா மட்டும் கச்சா எண்ணெய் வாங்கல, சீனாவும் வாங்குறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸும் வாங்குறாங்க, ஏன் அமெரிக்காவே வாங்குறாங்க, நாட்டோ நாடுகளும் வாங்குறாங்க. இப்படி நிறைய பேர் ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. அதன் காரணம் அங்க கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அந்த நாட்டுக்கிட்ட நீங்களே க்ரூட் ஆயில் வாங்கும் போது இந்தியா மேல அதே புகாரை முன்வைக்கிறது நியாயமற்ற விஷயமாக இருக்குதுன்னு ஏற்கனவே கண்டனங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டாச்சு. இப்ப எந்த யுக்ரைன் இந்தியாவால பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரோ, அந்த யுக்ரைன் நாடு டீசல் தேவைக்கு இந்தியாவை தான் நம்பி இருக்கிறது, இந்தியாவுடன் நல்ல நட்புறவோடு இருக்கிறது அப்படிங்கிறது வெளிச்சமா இருக்கிறது.
இதன் மூலம் ட்ரம்ப் வரி விதித்ததற்கு சொன்ன காரணம் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கிறதா புவிசார் அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க.